வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்மளோட சேனலில் பலன் தரும் பதிகங்கள் தொடர்ந்து போட்டுட்ருந்தோம். இந்த ஆடி மாதம் பிறந்தனால நான் நடுவில் வந்து ஆடி மாதம் இதுவாக போட்டிருந்தோம். அதனால் திரும்பியும் அதை ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ஆடி மாதத்தில் ரொம்ப முக்கியமான மாதம் இல்லையா? அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்குங்கிறனால திருப்பி ஆடி மாதத்தில் இந்த விட்டு போன பலன் தரும் பதிகங்களை திருப்பி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இத்தனை பலன் தரும் பதிகங்களை வெறும் அபிராமி அந்தாதிக்கு மட்டும், அதாவது நம்ம பலன் தரும் பதிகங்கள் எப்படி போடுறோன்னா, முருகருக்கு கடவுளுக்கு தனி, சிவபெருமானுக்கு தனி, பெருமாளுக்கு தனி, அம்பாளுக்கு தனி, அந்த மாதிரி தனித்தனியாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து வெறும் அபிராமி அந்தாதிக்கு உண்டான பதிகங்கள் பாடல்கள் மட்டும்தான். ஏன்னா போன வருஷம் நம்ம வந்து இது போட்டிருந்தோம். 100 பாடல்களும் போன வருஷம் ஆடி மாதத்துக்கு நம்ம பாராயணம் பண்ணோம் விளக்கத்தோடையும். அதுக்கப்புறம் மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு குரூப் பண்ணி இந்த பலனுக்கு எத்தனை பாடல்கள் அந்த மாதிரி கொடுங்கன்னு சொன்னனால அந்த மாதிரி போட்டோம். அதோட தம்ப்நெயில்ஸ் தான் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 23 பதிகங்கள் போட்டிருந்தேன் ஆடி மாதத்துக்கு முன்னாடி. சரி, பேலன்ஸ் இப்போ ஆடி மாதம் வந்தனால ஆடி மாதம் அது இதுன்னு நிறைய வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு, இப்போ ஆடி பெருக்கும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ கடைசியாக 23வது பதிகம் பார்த்துருந்தோம். இப்போ 24வது பதிகம் இப்போ நம்ம பார்க்குறோம். விதியை வெல்லும் பதிகம் இது. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆடி மாதத்தில் இவ்வளோ பதிவுகள் போட்டிருக்கோம். சிறப்பு வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையில் என்னென்ன பதிகங்கள் பாருங்கள், எப்படி வழிபாடு பண்ணணும், முறையான வழிபாடு என்ன, அந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம், இப்படி அனைத்து விதமான நம்ம ஆடி மாதத்தில் தொடர்ந்து பதிவுகள் கொடுத்ததுனால இது கொஞ்சம் விட்டு போச்சு. சரி, பரவாயில்ல. மக்கள் வந்து இதில் கேட்டிருந்தாங்க, ஆடி மாதத்தில் அபிராமி அந்தாதி பலன் தரும் பதிவுகளும் போடுங்கன்னு. ஸோ அதனால் அதையும் சேர்த்து இப்போ வந்து தொடர்ந்து இன்னும் 7 பதிவுகள் போட்டோம்னா முடிஞ்சிச்சு, 30 பதிகமாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஆடி பெருக்கும் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், வாங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ளே, இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலுக்குள்ளே போவோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு பலன் தரும் பதிகங்கள் பகுதி 24. 23 பதிகள் பார்த்துருக்கோம். பாடல் எண் பார்த்திங்கன்னா 16, 75, 6. இந்த 3 பாடல்களை பாராயணம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா, விதியை வெல்லக்கூடிய பதிகங்கள். நம்ம பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விதி தானே, அந்த விதியை சார்ந்து தானே எல்லாமே இருக்குது. இந்த பாடல்களை பாராயணம் பண்ணும்போது நமக்கு முக்காலத்தை உணர்த்துகிற சக்தியும் கிடைக்கும், பிற்காலத்தில் என்ன நம்ம பண்ண போகிறோன்றதும் கிடைக்கும், என்ன பண்ணி நம்மளுடைய விதி கர்ம பயன்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா இதுக்கு முந்தின பதிவு பார்த்திங்கனாக்கா கர்ம வினைகள்லேருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அதுக்குண்டான பதிகங்கள் போட்டிருந்தேன். அதுக்கும் இதுக்கும் ஏறக்கூடிய ஒரே இது தான். ஏன்னா கர்ம வினைன்றது முந்தின ஜென்மத்தில் நம்ம பண்ண விதி பலன். இந்த ஜென்மத்துக்கு நம்ம என்ன இந்த பாடல்களை பாராயணம் பண்ணலாம். பாடல் எண் 6 பார்த்துடலாம், விளக்கத்தையும் பார்க்கலாம். சென்னியது உன்போர் திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியது உன் திரு மந்திரம் சிந்தூர வண்ணப்பெண்ணே, பண்ணியது என்றும் உந்தன் பரம ஆகம பத்ததியே. அதாவது என்ன சொல்கிறார் பாருங்கள் அபிராமி பட்டர். சென்னியது உன் பொற் திருவடி தாமரை, அதாவது கடவுள்கிட்ட நாம் எப்போவுமே வணங்கும்போது முதல்ல எப்பவும் கடவுளோட திருவடியை தான் நம்ம எப்போவுமே வணங்கணும். ஸோ கடவுள்கிட்ட சிறந்தது என்ன? திருவடி. நம் கண் பார்வை, நம்மளோட தலை அம்பாளுடைய திருவடியை நோக்கித்தான் நம்ம வந்து வழிபாடு செய்யணும். அதே மாதிரி நம்ம மனித உடலில் தலை சிறந்தது எதுன்னு பார்த்தா தலை. ஸோ நம்மளோட தலையை, அதாவது நம்மளோட தலை விதி தலையெழுத்து அப்படியே அம்பாளோட காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்கிற மாதிரி இருக்குது. அப்படின்ற மாதிரி சென்னியது உன்பொரு திருவடி தாமரை. அந்த திருவடி எங்கே இருக்குது? தாமரை மேலே இருக்குது. என் செந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம். அபிராமி பட்டருக்குள்ள சிந்தையில் என்ன இருக்குது? அம்பாளோட திருமந்திரம். இதிலேருந்து இன்னொரு நம்ம தகவலும் எடுத்துக்கலாம். எந்த கடவுளையும் அவங்களுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. ஸோ உன்னோட திருவடி தாமரையில் என்னுடைய தலையை கொண்டு வந்து உன்கிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன். உன்னுடைய மந்திரத்தால் நான் உச்சாடனம் செய்கிறேன். அவளை எப்படி இது பண்ணுறாரு? சிந்தூர வண்ணப்பெண்ணே, நீ ஒரு குங்கும மேனியால். அதோடு எப்படி சொல்கிற பாரு, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறையே. இப்போ 4 பேர் ஒரு கூட்டத்தில் இருக்காங்க, அம்பாளை பஜனை பண்ணுறாங்க அப்படின்னும்போது
நாமளும் அந்த கூட்டத்தில் போய்ட்டோம், நம்மளும் அடியார்னு தான் சொல்லுவாங்க. அதை பாரு பஜனை போகிறாங்க பாருன்னு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? பண்ணியது என்றும் முந்தன் பரம ஆகம பத்ததியே. நீ உன்னுடைய ஆகம விதிப்படி நீ எனக்கு என்ன சொல்லி கொடுத்தியோ அதை தான் நானும் இப்போ வரைக்கும் மந்திர உச்சாடனம் பண்ணி உன்னை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய அனைத்தும் முந்தின காலம், இந்த காலம், எதிர்காலம், 3 காலங்களையும் உணரும் சக்தியை இந்த பாடல் நமக்கு கிடைக்கும். ஸோ அம்பாள் கிட்ட போய் அவரோட திருவடியை சமர்ப்பிக்கிறார். அவருடைய தலை சாய்த்து அம்பாள்கிட்ட ஒரு விண்ணப்பம் செய்கிறார். இந்த பாடல் நம்ம பாராயணம் பண்ணும்போது முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைக்கும். இதுக்கு முந்தின பாடல், இந்த பாடல் பார்க்கலாம். இது நமக்கு எல்லாமே அதுக்கு சம்பந்தப்பட்ட பாடல் தான். கிளியே கிளிஞ்சர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே, அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. இந்த பாடல் என்ன சொல்கிறாரு? கிளியே கிளிஞ்சர் மனத்தே கிடந்து. கிளினாவே ஒரு பசுமை நிறத்தில் இருக்கும். அந்த கிளிக்கு ஒரு தன்மை இருக்கும். என்னென்னா அது பேசும், எல்லார்கிட்டையும் பேசாது. ஒரு வீட்டில் 100 பேர் இருந்தாலும் அதுக்கு யாருக்கிட்ட பிடிச்சிருக்குமோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசும், வேறு யாருக்கிட்டையும் பேசாது. எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை உறவுகள் வந்தாலும். அதே மாதிரி தான் அம்பாள். எப்படி அம்பாள் யாரிடத்தில் உரையணும்னு நினைக்கிறாளோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் போய் சேருவாள். மற்றவங்க பணம் இருக்குது, காசு இருக்குது, அதெல்லாம் கிடையாது. அம்பாளுக்கு உண்டான தூய வழிபாடு, உயர்ந்த நல்ல மனசு இப்படி இருக்கிறவங்கள்ட்ட தான் அம்பாள் போய் சேருவாள். அதை தான் சொல்கிறாரு, கிளியை கிளிஞ்சர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும். இப்போது அபிராமி பட்டருக்குள்ள சிந்தைக்குள்ளே அம்பாள் ஒளிர் விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த அந்த ஒளியை எப்படி சொல்கிற பாருங்க, ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே. இதில் 3 ஒளிகள் இருக்குது. என்னென்னா சந்திரன் ஒரு ஒளியை தரும், சூரியன் ஒரு ஒளியை தரும், அக்னியும் ஒரு ஒளியை தரும். இந்த ஒளிக்கு எல்லாமே எப்படி சொல்கிறாங்க, ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே. அந்த ஒளி எல்லாமே எங்கே போய் தஞ்சமடையுமா? அம்பாள்கிட்ட போய் தான் தஞ்சமடையுமா. அப்புறம் என்ன சார், எண்ணில் ஒன்றும் இல்லை, என்கிட்ட எதுவும் இல்லை, ஏன்னா நான் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன். வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே, நீ என்கிட்டேருந்து வெளியில் போயிட்ட. சரி, வெளியிலேருந்து எனக்கு ஆதரவு தருவே, உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா நீ அங்கே போய் வெளிமுதற் பூதங்கள் அனைத்து அண்ட சராசரங்களுக்கும், பூதங்கள்லாம் இதுதான் பஞ்சபூதங்கள் அனைத்துக்கு உண்டான தலைவியாகி நீ என்ன ஆகிட்ட, அங்கே போய் பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து வித 5 பூதங்களுக்கும் தலைவியாகிட்ட. அப்படி இருக்கிற நீ அழியேன், யார்? அடியார், சிறிய அடியார். என்னோட அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. இப்படிலாம் இருக்கிற நீ என்னுடைய இந்த சிற்றறிவு இருக்கிற ஒரு அடியார்கிட்டையும் என்கிட்ட நீ உறைஞ்சிருக்கே, நான் உன்னை என்னன்னு சொல்கிறதுன்னு சொல்லி புகழ்ந்து பாடுறார். பாடல் எண் 75. இந்த பாடலை பாடினாலும் அதே பலன்தான். தங்குவர் கற்பக தாருவி நிழலில் தாயார் இன்றி மங்குவர், மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரே புவனமும் பூத்த உந்தி குங்கிலர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. அம்பாளுடைய பூங்குழல்களை நிறைய பாடல்களை பாடியிருப்பார். இதுலேயும் அதை பற்றில தான் முடிக்கிறார். சரி, முதல்லேருந்து ஆரம்பிப்போம். தங்குவர் கற்பக தாருவின் நிழலில். நம்ம இந்திரலோகத்துலேயும் சரி விண்ணுலோகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கற்பக விருட்சம் இருக்கும். யாருக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்கும்? இந்த ஜென்மத்திலேருந்து உயிர் நிறுத்து அங்கே நம்மளோட பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அம்பாளை யார் தொடர்ந்து வழிபாடு பண்ணுறாங்களோ அவளை அம்பாள் எங்கே கொண்டு போய் வைப்பாள்? அந்த கற்ப விருஷத்தின நிழலில் தங்க வைப்பாளாம். ஆனால் அப்படி தங்க வச்சா ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த இடத்துக்கு போய் தங்கினா திரும்பவும் என்ன பண்ணணும்? மனித பிறவியாகத்தான் எடுக்கணும், இல்லை ஏதோ ஒரு பிறவி எடுக்கிற ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் எனக்கு அதனால் அந்த இடம் வேண்டாம். தாயார் இன்றி அவர் என்ன, எனக்கு தாயார் இன்றி மங்குவர், அதாவது எந்த தாயோட கருவயிற்றிலும் நான் போய் தங்கக்கூடாது, எனக்கு இந்த பிறவி போதும். அப்புறம் என்ன கேட்குறா பாருங்க, மண்ணில் வழுவா பிறவி, திரும்பவும் போய் நான் மண்ணில் எனக்கு எந்த பிறவியும் எனக்கு வேண்டாம். அது எப்படி ஓமயம் பண்ணுறா பாருங்கள். மால் வரையும். மால்னா என்ன? மால்னா உயர்ந்த, வரைனா மலை. இந்த பூவுலகம் எப்படி அமைஞ்சிருக்கு? உயர்ந்த மலைகளாலும், அப்புறம் என்னது,
பொங்குவராழியும் கடல்களாலும் சூழப்பட்டது தான் இந்த உலகம். அந்த அனைத்து அண்டாசரசத்துக்கும் யார் தலைவி? ஈரேழு புவனமும் பூத்த எல்லா புவனமும் 14 லோகத்துக்கும் தலைவி யார்? அம்பாள். உன்கிட்ட என்ன சொல்கிறார்? பூத்த உந்தி குங்கிலர் பூங்குழல். அப்படி இருக்கிற நீ அந்த நறுமணம் வீசும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூங்குழலை உடைய தாயே. யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கும்? அம்பாள் திருமேனி குறித்தவரே. அம்பாளை யாரெல்லாம் வழிபாடு உற்சாகம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மனித பிறவி மீண்டும் எய்தா மண்ணில் வழுவா பிறவி கண்டிப்பாக அமையும். இது பாராயணம் பண்ண அவருக்கும் அமைஞ்சது. அவர் நமக்காக தான் இந்த பாடலை குறிச்சிட்டு போயிருக்கார். அது அதை விட அற்புதமான நமக்கு ஒரு பலன். ஸோ அவருக்கு நல்லா தெரியும். நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு இதோட கதை எல்லாமே போட்டிருப்போம். கண்டிப்பாக அதோட அனைத்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளை ஒன்று இணைச்சிட்டாலே அதில் ஓப்பன் பண்ணால் தொடர்ந்து பலன் தரும் பதிவுகள் அதில் வரும். அதுலேயும் போய் பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் இம்மீடியட்டாக பாருங்கள். இந்த திரும்ப ஆடி மாதத்தில் இதை முடிக்கிற வாய்ப்பு அம்பாள் நமக்கு கொடுத்துருக்கா. அதனால தான் தள்ளிக்கிட்டே வந்தாலும் என்னவோ அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு 20 பாடல்கள் தான் இருக்குது. அதை இந்த 6, 7 பலன் தரும் பதிவுகளில் போட்டு 24லேருந்து 30 வரைக்கும் வந்து முடிச்சிட்டோம்னா நம்மளோட அபிராமந்தேதி கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்ஸ் போடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான பதிவுகளும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நினச்சது நினைத்தவனும் நிறைவேற்றி தருவாள் அன்னை அபிராமி. நன்றி.